ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் குக்கிங் சேனலில் ஆட்டுடைய ரத்தத்தை க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். இது செய்கிறதுக்கு ஒரு ஆட்டுடைய ரத்தத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கறிக்கடையில் ஆடு வெட்டும் போது இந்த ரத்தத்தை கிண்ணத்தில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. இதை பார்த்தா கேக் மாதிரியே தெரியுது. இதை தொட்டு பார்த்தா ஜெல்லி மாதிரி இருக்குங்க. சில கறிக்கடையில் ரத்தம் வாங்கும்போது ஆட்டு ரத்தத்தோட ஆட்டோட முடியும் சேர்ந்து வருங்க. அந்த முடியை தாங்க இப்போ க்ளீன் பண்ணணும். ஒரு தடவை ரத்தத்தை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி பண்ணும்போது மேலே உள்ள முடி போயிருங்க. இப்போ ரத்தத்தை ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பார்க்கணுங்க. இப்படி பார்க்கும்போது ஏதாவது பகுதியில் முடி இருந்தால் தெரியுங்க. இது மாதிரி பிரித்து பாருங்கள், முடி இருக்கான்னு பாருங்கள். இந்த இருக்க பாருங்கள் முடி. இப்படி தான் எல்லா துண்டுகளையும் பார்க்கணும். இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து அதில் முடி இருக்கான்னு பார்த்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள். சில கறிக்கடையில் முடி இல்லாமல் ரத்தத்தை பிடிச்சி கொடுப்பாங்க. நமக்கு ரத்தத்தில் கொஞ்சம் தாங்க முடி இருந்துச்சு, ரொம்பனா இல்லை. நல்லா பிடிச்சி கொடுத்துருக்காங்க ரத்தத்தை. ஆட்டுடைய ரத்தத்தை நம்ம அடிக்கடி உணவில் சேர்க்கும்போது இரத்த சோகை வராமல் தடுக்குதுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ரத்தத்தை பொரியல் அல்லது கூட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க. ஆட்டுடைய ரத்தத்தை கூட்டு பொரியல் எப்படி ஈஸியாக செய்யலாம்னு போட்டிருக்கேன். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஆட்டுடைய ரத்தத்தை க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ரத்தத்தை மசிச்சு விட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.